நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்? மக்களுக்கே உன் மேலதான் கோபம். மக்களுக்கே உன் மேல கோபம் சார். ஓட்டல வந்து ஒரு நடுவுல இவங்க 2 பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டல். பிராந்தி இவ்வளவு பெரிய நீளமா இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ். பொண்ணு ஹீரோயினை உடைச்சு பிராந்தியை ஊத்துறான். அவன் வேணாங்கிறான், குடுறான். குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான். ரங்கராஜ் சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ எங்க ஃபாரின்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல், தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நல்லா வருவ. உன் அழகை போல தமிழும் மிக அழகானது. அந்த பேரெல்லாம் சொல்லி வம்பள மாட்டி விடாதீங்க, அதான் யூடியூப் ஆயிடும். நமக்கு அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணாம். அடி கண்டென்ட்னு சொல்றாங்க. 6 கண்டென்ட் போய் ரொம்ப நாளாச்சு, எங்க இருக்குன்னு தெரியல. 6 கண்டென்ட். வைகோ கத்தனாரு கண்டெய்னர் காணும். அப்புறம் நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்க கண்டுக்க போறாங்க? அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினைச்சா என்ன ஒன்றா பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குனர்கள்ல அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார், பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க, பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல ரங்கராஜன் சார் மதர் லேண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட். இன்னும் ஒரு படம் பண்ண படம்லாம் ஹிட். சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலா, கொஞ்சம் மோதலா இருக்கும். கொஞ்சுவதிலே மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேத்தி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம். கே எஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், செல்லமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கு, விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா, ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசமா நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். ஹீரோ ஹீரோயினி இருக்கவே மாட்டாங்க மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர் உதயகுமார், பேரரசு சார், பாக்யராஜ் சார், செல்லமணி, இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அதிகமாக வரமாட்டாங்க, சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயம் அந்த படம் பெருசாக ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார், செல்வமணி, கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க, தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி, நான் இப்போ ஒரு 2 படம் சொல்றேன். அது குற்றமா எடுத்தாலும் சரி, குறையா எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன், நீங்க தீர்மானிச்சுங்க. இப்பெல்லாம் இந்த குத்துப்பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்சர்ஸ் போடுறாங்க, கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் தேவைப்படும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து
7 இடத்துல கிழிச்சிடலாம். கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை, அது பாவம் ஆடை, அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெயிலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுலயே பிட்டு பிட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும். அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரச வேண்டாம், அது கவர்ச்சி. ஆகுங்க, கவர்ச்சி இருந்தது. ஒரு உடை தொடை வரை, அது கூட என்ன சார், அத கூட நாகரிகமா பண்ணியிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, திரைக்கு வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம். நல்லா இல்ல இல்ல, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டி அடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றான், வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்லை. பார்க்குறான், அவன் வெறுப்பா பார்க்குறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா, அது எடுத்த உடனே, டே என்னடா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, சின்ன வயசுல பழகம் தானே, போட வாடான்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டலில் உட்கார்ந்தாங்க. ரவி, ஒரு நாள் கூட உங்க படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்கராஜ் சார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு நடுவில், இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டில், பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமா இருக்கு, தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறான். அவன் வேணாங்கிறான், குடுறான். குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்ப 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படிச்சா, 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா மனு நொந்து போய் சொல்றேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி, டே குடிடா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? மக்களுக்கே உன் மேலதான் கோவம், மக்களுக்கே உன் மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான்? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டான்னு வேண்டுகோளா வைக்கிறேன். நான் யாரு மேலும் கொட்ட, நீ சிரிக்காத, ஓவரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால். நல்ல பெண், நல்ல தமிழ் மகள், என் அருமை சகோதரர்களே. எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள் எல்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல. பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புது நடிகர்கள்
சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, குட் நைட், நிறைய படம். புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமா சொல்றான். பெருசாலாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்துல இருக்கு சார் கதை. ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, செல்லுமணி, ரங்கராஜ் சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ எங்க ஃபாரின்ல தான் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே. ரங்கராஜன், ஆர் கே செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. எல்லாரையும் குறை சொல்ல. ஆக ஏதாவது தவறா பேசுறதுன்னா என்ன மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும், பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார் சொல்லுவாங்க, சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவான். அது சிலர். ஆனா நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க. சினிமா வாழும். என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லலை, அருமை ரமேஷ் கண்ணா, நம்முடைய அந்த எங்க சச்சு பாசமிக்க ஒரு சகோதரி, திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு. எங்கேயோ நிக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மியூசிக் டைரக்டரை நான் 20 வருஷத்துக்கு முன்னால என் படத்துல போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்க செல்வமணி ஞாபகம் தான் வரும். அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் ஒரு படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார். அற்புதமா போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியா போல, இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனமா பண்ணி கொடுப்பார். சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார். ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவி இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முதல் பாட்டு என்ன. அப்புறம் மாலதி, லட்சுமி சுரதி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார், கண்ணீர் விடும். அவ்வளோ பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.